அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்கிறார். காவிரி பிரச்சினை தொடர்பான சட்டமன்ற கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்க உள்ளார். இன்னும் சரியாக 11 மணிக்கு சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசனை செய்து நல்ல முடிவு எட்டப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்க இருக்கிறார். அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காவிரி பிரச்சினை தொடர்பான சட்டமன்ற கட்சிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்க உள்ளார். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், யாரோட தலைமையில இந்த கூட்டம் நடைபெற இருக்கு? ராதா, கர்நாடக அணையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் அளிக்க முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்ததை அடுத்து அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவருடைய கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தற்போது அதில் மிக முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்பதாகவும் அவருடைய தலைமையிலேயே இந்த கூட்டம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றன. காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் வைத்து நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அதிமுக, பாமக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பங்கேற்கிறார்கள். அவருடைய பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு கூட்டம் தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் கர்நாடக அணைகளுடைய நீர்வரத்தை கணக்கில் கொண்டு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை அமைப்புகள் தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட காலத்திற்கான தேவையை நதிநீரை திறந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு அளித்திருந்தாலும் பெரும்பாலும் பல்வேறு ஆண்டுகளில் கர்நாடக அரசு போதுமான அளவை நதிநீரை திறந்துவிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருந்து வரக்கூடிய நிலையில் ஜூலை 12ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை, அதாவது இந்த மாதம் நாள் ஒன்றுக்கு 1 TMC நீரை வினாடிக்கு 11,500 கனஅடி நீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கூடிய நிலையில் 8000 கனஅடி நீர் மட்டுமே திறந்துவிடப்படும் என்று கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளின் அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இதனை சட்ட ரீதியாக அடுத்த கட்டமாக எவ்வாறு அணுக வேண்டும் என்பது குறித்து முடிவெடுப்பதற்கு அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சரே நேரடியாக இந்த கூட்டத்தில் பங்கேற்ப இருப்பதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையிலே நேரடியாக நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 11 மணிக்கு நடைபெற உள்ள சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.